இந்திய போர் வீரர் நேதாஜி அவர்களே, தங்களை இன்று தூக்கிலிட எங்கள் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தாங்கள் ஒத்துழைக்குமாறு வேண்டுகிறேன். பொறுமைக்காகவும் காவலரை, எங்கள் நாட்டிலிருந்து நேரு வந்தாரா அல்லது எனது விடுதலை பற்றி ஏதேனும் செய்திகள் வந்ததா? ஏனென்றால் என்னை பார்க்க வந்த ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் சொல்லி அனுப்பிவிட்டேனே நேருவிடம் தகவலை சொல்ல சொல்லி. மன்னிக்க வேண்டும் வீரரே, உங்கள் நாட்டிலிருந்து நேருவும் வரவில்லை, உங்கள் விடுதலை பற்றி எந்த செய்தியும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மாறாக உங்களை விரைவில் தூக்கிலிடும்படி இந்தியாவிலிருந்து அழுத்தம் தான் கொடுத்துள்ளார்கள் இங்கிலாந்து PM அட்லி மூலம் எங்கள் அதிபர் ஸ்டாலினுக்கு. என்னது, என்னை தூக்கிலிட சொல்லி என் நாட்டவர்களே அழுத்தம் கொடுத்தார்களா? ஆம் வீரரே, நான் சொல்ல போகும் உண்மை உங்களுக்கு சுடும், தாங்கிக் கொள்ளுங்கள். 1945 ஆகஸ்ட் 18 ஒரு போர் விமானம் விபத்துக்குள்ளானது. அதில் நீங்கள் சிக்கி இறந்ததாக அறிவித்தார்கள். மக்களை நம்ப வைத்தார்கள். நீங்கள் அப்போது எங்கள் நாடு ரஷ்யாவில் இருந்தீர்கள். இதை அறிந்து கொண்ட நேரு 1945 டிசம்பர் 26ஆம் நாள் இங்கிலாந்து PM அட்லிக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போர் குற்றவாளி நேதாஜி ரஷ்யாவில் பதுங்கியுள்ளார். உடனே இரும்பு மனிதர் ஸ்டாலினிடம் சொல்லி அவரை கைது செய்யுங்கள் என்று உங்களை காட்டி கொடுத்ததே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் நேருதான். இதோ அதன் பிரதி. துரோகி. உங்களை பார்த்துவிட்டு சென்ற ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பல சலுகைகளும் அரசு பதவியையும் கொடுத்து அவர் வாயை அடைத்து விட்டார் பண்டிதர். நீங்கள் உயிருடன் இருப்பது பற்றி நேருவின் தங்கை ஒருமுறை பார்லிமெண்டில் சொல்ல முற்பட்ட போது அதையும் தடுத்து விட்டார். உங்களின் உற்ற தோழர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் உங்களை உயிருடன் இந்தியாவிற்கு அழைத்து வர பாடுபட்டார். ஆனால் நேருவின் சதியால் அவர் பாடு வீணாகி போய்விட்டது. வீரரே, இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன், கேளுங்கள். வெள்ளையர்கள் உங்கள் நாட்டிற்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்னால் நேதாஜியை எப்பொழுது வந்தாலும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டு தான் உங்கள் நாட்டிற்கு சுதந்திரம் கொடுத்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது நேரு, காந்தி, ஜின்னா, மௌலாயா ஆகிய 4 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார்கள் உங்களை காட்டிக் கொடுப்பதற்காக. காந்தியுமா அதில் கையெழுத்திட்டார்? அவர் நல்ல மனிதராயிற்றே, ஏன் இப்படி செய்தார்? காந்திஜி தான் செய்த தவறை இறக்கும் தருவாயில் உணர்ந்து விட்டார். அதனால் தான் கோச்சோ சுட்டவுடன் சுட்டவனை விட்டுவிடுங்கள், அவரை எதுவும் செய்து விடாதீர்கள், நான் நேதாஜிக்கு செய்த துரோகத்திற்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் என்று ஹே ராம் என்று சொல்லி உயிரை விட்டார். வெள்ளையர்கள் என்னிடம் வந்து உன் நாட்டிற்கு சுதந்திரம் தருகிறேன், உன் உயிரை கொடு என்று என்னிடம் நேராக கேட்டிருந்தால் மறுநொடியை எடுத்துக்கொள் என்று சொல்லி இருப்பேனே. எதற்காக இத்தனை நாடகம்? கோழையர்கள் முதுகில் குத்திவிட்டு சுதந்திரத்தை கொடுத்துவிட்டு ஓடினார்களா? நேரமாகிக் கொண்டிருக்கிறது வீரரே, தங்களை தூக்கிலிட எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தாங்கள் எங்கள் நாட்டில் காட்டிக் கொடுப்பது ஒன்றும் புதிதல்ல வீரரே. வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, மருது பாண்டியர் இவர்கள் எல்லாமே காட்டிக் கொடுத்தான் கொல்லப்பட்டார்கள் வெள்ளையர்களால். குறுக்கு வழியில் கொள்வதுதானே அவர்கள் பழக்கம். இதில் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா?